இப்போ மாந்தி நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்ப இது வந்து நல்லது குடுக்குது அப்டின்னா, எந்த அளவுக்கு வந்து நல்லது பண்ணும்? அதே மாதிரி இன்னொரு ராசில வந்து இது கெட்டது பண்ணும் அப்டின்னா, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அது போகும் அப்டின்றது சொல்லுங்க. மாந்தி இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு முகங்கள் இருக்கு. ம். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நம்ம மனிதர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ம். முகமும் இருக்கு, கெட்ட முகமும் இருக்கு. ம். பட் ஆனா மாந்திய பொறுத்தவரைக்கும் சிலர் வந்து சொல்றாங்க, மாந்தியால நல்லதும் நடக்கும் அப்டின்ட்டு. ம். மாந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம்னா 11ஆம் வீட்ல வந்து இருந்ததுன்னா, மாந்தி வந்து நல்ல பலன்களை தருது. நல்ல பெரும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய தன்மைய வந்து குடுக்கிறது. அப்போ அது எப்டின்னா வந்து ஒரு பெரிய இழப்புக்கு அப்புறம். ஓ! ஆமா. இப்போ அவர் பேர் வேண்டாம். பட் ஆனா மிக பிரபலமா இருக்கிறவர். அவருக்கு வந்து 11ஆம் இடத்துல வந்து மாந்தி இருக்கு. நல்ல ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறவர் தான். ம். ஆனா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சனல் லைஃப் அதாவது மனைவி அப்படிங்கிற ஒரு இது வந்து எடுத்துட்டு தான் இந்த 11ஆம் இடம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓ! ஸோ அல்லது வந்து குழந்தையில ப்ராப்ளம் குடுக்கும். ம். இந்த மாரி ஏதோ ஒரு பெரிய இழப்புக்கு அப்புறமா தான் மாந்தி ஒரு விஷயம் வந்து நல்லது பண்ணுது. அப்போ அந்த கெடுதல் இல்லாம நீங்க வந்து பரிகாரங்கள் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணும்போது, இந்த ம். கெடுதல் இல்லாம நீங்க வந்து அந்த 11ஆம் இடத்துல இருக்கம்போது, நல்லது ஒரு விஷயத்த வந்து அனுபவிக்கக்கூடிய தன்மை. நான் 11 அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம். இந்த 2 இடத்துல இருந்தா மாந்தி ஓரளவுக்கு ஓகே. இருந்தாலும் ம். அதற்கான கெடுபலன்கள வந்து குடுத்துட்டு தான் இது வந்து நல்லது குடுக்கும்.